ஓபிஎஸ் பையன் என்ன பண்ணிட்டாரு, போய் மனு தாக்கல் செய்யல, விருப்ப மனு இவரோட விட்டு இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு, தேனியில் ஸ்டாலின் உதயநிதி 2 பேர்த்துக்கும், தேனியில் போடியில் ஆண்டிப்பட்டியில் 3 இடத்துலையும் மனு தாக்கல். இவங்க 2 பேருக்கும் இங்கே போட்டியிடணும் அப்படின்னு மனு தாக்கல் செய்யும். ஏன் அங்கே 3 இடம் போட்டாருன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு சென்னையில் இருந்துன்னா அவங்க 2 பேரும் ஜெயிக்க மாட்டாங்க. அதனால் நேராக அங்கே போய் போடியிலையும் தேனியிலையும் போடுறாங்க, ஆண்டிப்பட்டி. அதனால் ஸ்டாலின் உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறாங்க, அது சென்னையில் தேராது. உங்கள் தொகுதியில் 1 லட்சம் கள்ள ஓட்டு போயிடுச்சு, பையன் தொகுதியில் 95,000 கள்ள ஓட்டு போயிடுச்சு. அதனால் அவர் சொல்லபடி அந்த பக்கம் ஏதாச்சும் தேர்மானு பாருங்கள். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இந்த தேனி போடி ஆண்டிப்பட்டியெல்லாம் முக்குளத்தோல் கொஞ்சம் அதிகம். முக்குளத்தோல் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் முத்துராமலிங்க சமாதிக்கு போய் நினைவிடத்துக்கு போய் விபூதியை கையில் வாங்கி கொட்டினீங்க, அது ஒவ்வொருத்த மனசுலையும் பதிஞ்சிருக்கு, முக்குளத்தோல் மனசு. அதனால் ரவீந்திரநாத் சொல்கிறான்னு அங்கே போய் நின்றுடாதீங்க. மெட்ராஸ் ஆச்சு டெபாசிட்டு கிடைக்கும், அங்கெல்லாம் போனீங்கன்னா டெபாசிட்டே கிடைக்காது. அதனால் வேறு தொகுதி தேடுங்க, தஞ்சாவூர் சைடு தேடுங்க. தஞ்சாவூர் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு 2-3 தொகுதி இருக்குது. நானே பேர் சொல்கிறேன். நன்னிலம் போங்க, அங்கே கொஞ்சம் உங்களுக்கு எட்ஜ் இருக்குது, கொஞ்சோன்னு நெருக்கி வருது. திருவாரூர் போனீங்கன்னாலே தோற்று போயிடுவீங்க, திருவாரூர் நிலைமை சரியில்லை. அதனால ஒரு 2-3 தொகுதி சொல்கிறேன், அங்கே போயிடுங்க. நீங்கள் வாட்டுக்கு கோயம்புத்தூர் செந்தில் பாலாஜியை நம்பி கோயம்புத்தூரில் போய் நின்றுடாதீங்க, அங்கே நிலைமை மோசமாக இருக்கிறது. உங்களுக்கு நிலைமை சுமாராக இருக்கிறது சவுத்து பக்கம் இருக்குது, கொஞ்சம் சவுத்து பக்கம் போங்க. ராமநாதபுரத்தில் போய் ராமநாதபுரம் தொகுதியில் நில்லுங்க. ஏன்னா 4-5 முஸ்லீம் லீக்கை கூட வச்சுருக்கீங்க, அங்கே நின்னீங்கன்னா ஜெயிக்கலாம். உதயநிதிக்கும் சொல்கிறேன், இவர் இது தங்கம் தென்னரசிட்ட சொன்னீங்கன்னா அவர் சில தொகுதி சொல்லுவார். தேமுதிகவெல்லாம் சேர்த்துட்டிங்கல்ல, அதனால் அந்த திருச்சுழியை சுற்றி சில தொகுதி இருக்குது, அங்கே 2 பேரும் போய் அங்கே நில்லுங்க. ஆனால் அங்கேயும் முக்குளத்தூர் ஓட்டு போட மாட்டாங்க, இருந்தாலும் நின்று ட்ரை பண்ணுங்களேன். இப்போ அந்த ஓபிஎஸ் பையன் சொல்கிறபடி இங்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க.